ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே சும்மா பிரம்மாண்டமாக இருக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸோட லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டீமுக்கு தேவையான முக்கியமான கீ பிளேயர்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு பல ஸ்டார் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்குள்ள இறக்கி விட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் சும்மா தெரிய போகுது. பல ஸ்டார் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற டீமுக்கு போக போறாங்க. இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி 5 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 5 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு அவங்களோட கேப்டனை தேடி வர போறாங்க. முக்கியமான பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர்னு டாப் லெவல் இந்தியன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்காங்க இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல இந்தியன் அதுக்கப்புறம் ஃபாரின் ஸ்டார் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு புலம்ப விட்டாங்க டீம்ஸ். இந்த ஆக்ஷன் 2 நாள் நடக்க போகுது. இந்த 2 நாளுமே கிரிக்கெட் ஃபேன்ஸ் பண்டிகையை கொண்டாடுங்களேங்கிற மாதிரி தரமா இருக்க போகுது. இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தான் பார்க்க போறோம். அவர் என்ன இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா வழக்கம் போல மொத்தமா 2 நாள் நடக்க போகுது. இந்த மாசம் 24 அதுக்கப்புறம் 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால நடத்த போறாங்க இந்த மெகா ஆக்ஷனை. இந்த மெகா ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 1574 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த மெகா ஆக்ஷனுக்காக. அதுல இந்தியன் பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 1165 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுவே ஃபாரின் பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 409 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த மெகா ஆக்ஷனுக்காக. கேப்ட் அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 320 கேப்டு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 1224 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அசோசியேட் நேஷன்ஸ்ல இருந்து 30 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எப்பா எவ்வளவு பெரிய லிஸ்ட். ஐபிஎல்லாம் சும்மாவா? ஆக்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் எடுக்கலாம். இந்த 25 பிளேயர்ஸ்ல ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 8 பிளேயர் எடுத்துக்கலாம். இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லா டீம்ஸும் அவங்களோட முக்கியமான டீம் பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ரிட்டென்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு டீம் 6 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம். அதுல 5 கேப்டு பிளேயர், ஒரு அன்கேப்டு பிளேயர். கேப்டு பிளேயரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர், ஃபாரின் பிளேயர்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எந்த ஒரு கணக்கும் இல்லாம ரிட்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 6 பிளேயர்ல சப்போஸ் 2 இல்ல 3 பிளேயரை மட்டும் ரிட்டைன் பண்ணியிருந்தா மிச்சம் இருக்க அந்த 3 ஸ்லாட் அதாவது 3 ரிட்டென்ஷனை பாத்தீங்கன்னா 3 ஆர்டிஎம் கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஷன்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால சில டீம்ஸ் இப்போதைக்கு ஆக்ஷன்ல சில ஆர்டிஎம் கார்டோட வர போறாங்க. சில டீம்ஸ் ஃபுல் ரிட்டென்ஷனையும் பண்ணிட்டு எந்த ஒரு ஆர்டிஎமும் இல்லாம வர போறாங்க. இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி மொத்தமா எல்லா பிரான்ச்சைஸையும் சேர்த்து 46 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிட்டைன் ஆயிருக்காங்க. ஆக்ஷனோட பர்ஸ் அமௌண்ட் மொத்தமா 120 கோடி. இந்த ரிட்டைன்டு பிளேயர்ஸ்க்கு கொடுத்த அமௌண்ட் போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டோட ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சைஸும் போட்டி போட போறாங்க. பஞ்சாப் கிங்ஸே உன்ட்டு பெரிய சம்பவத்தை எதிர்பார்க்குறேன்டா. இதுக்கடுத்ததா ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்ஸோட லிஸ்ட் பக்கம் வந்தோம்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதுங்கிற மாதிரி பல ஸ்டார் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க டீம்ஸ். முக்கியமாக பார்த்தோம்னா 5 டீம்ஸ் அவங்களோட கேப்டனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன்ல 5 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனை தேடி வர போறாங்க. கேப்டனை ரிலீஸ் பண்ண முக்கியமான டீம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேகேஆர், டிசி, எல்எஸ்ஜி, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர்னு 3 தரமான டாப் இந்தியன் லெவல் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இந்த 3 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்டு ஒரு புது ரெக்கார்டையே படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸ்டார்க்கோட அந்த ரெக்கார்டை யார் பீட் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததா ரெஜிஸ்டர் பண்ணாத பிளேயர்னு பார்த்துக்கிட்டோம்னா பென் ஸ்டோக்ஸ் அவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணல இந்த வருஷம் ஐபிஎலுக்கு. போன வருஷம் ஐபிஎல் 2024லயும் அவர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமா ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போதைக்கு இந்த மெகா ஆக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. ஐபிஎலோட புது ரூல்ஸ் படி மெகா ஆக்ஷன்ல பேரை ரெஜிஸ்டர் பண்ணாத பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வர போற 2 மினி ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பிளேயர் சில மெடிக்கல் கண்டிஷன் இல்ல இன்ஜுரினால அந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனா அது அந்த பிளேயரோட ஹோம் போர்டு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அவங்களால அடுத்த ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மினி ஆக்ஷன்ல மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரூல்ஸை போட்டிருக்காங்க பிசிசிஐ. மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷனை விட ஒரு பிளேயருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இதனால ஒரு ஸ்டார் பிளேயருக்கு அதிகமான அமௌண்ட் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதனாலதான் போன வருஷம் ஸ்டார்க்கு பாத்தீங்கன்னா 24 கோடி கிட்ட போயிருந்தாரு. இப்போ இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல ஸ்டார்க்கு ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்வின், சகல்னு இவங்க எல்லாருமே மார்க்யூ பிளேயர்ஸா இருக்க போறாங்க. இவங்களோட பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 crores இருக்க போகுது. இந்த மார்க்யூ பிளேயர்ஸ்ல பல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 20 கோடி மார்க்கை டச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல முக்காவாசி டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட கோர் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்க ஸ்டார்ட்லாம் நிரப்பி ஆகணும். ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை போட்டு இந்த ஆக்ஷன்ல வந்து பிட் பண்ண போறாங்க பிளேயர்ஸ்க்காக. அதுல சில டீம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தரமான பேட்ஸ்மேன் தேவைப்படும். இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பல ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. லிஸ்ட்ல முதல்ல இருக்க பிளேயர் ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து பிளேயர். ஐபிஎல் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு அதிரடியான பிளேயர்.
ஐபிஎல் 2024 இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. ஐபிஎல் 2024 இவருக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சீசனா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நிறைய முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பெருசா இவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. இப்போ T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. லாஸ்ட் சீசன் இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக 10 மேட்ச் ஆடி இருந்தாரு. 10 மேட்ச்ல 222 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம இவர் ஒரு பவுலர், ஸ்பின் பவுலிங்கும் போடுவாரு. இதனால டீமுக்கு ஒரே கல்ல 2 மாங்கா. இவருக்கு ஆக்ஷன்ல அதிகமான டிமாண்ட் இருக்க போகுது. ஆர்சிபி அதுக்கப்புறம் சிஎஸ்கே இவருக்காக ஹெவியா பிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவருக்கு அடுத்ததா இவரோட டீம்மேட், அதாவது முன்னாள் டீம்மேட்டான டெவான் கான்வே, கேப்டன் ருத்துவோட ஓப்பனிங் பார்ட்னர், இவரையும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இன்னும் ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு. இந்த ஒரு ஆர்டிஎம் கார்டை இவங்க 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தருக்கு யூஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டெவான் கான்வேவை ஐபிஎல் 2022 ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பெருசா எந்த ஒரு போட்டியுமே இல்லாம வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட பேஸ் பிரைஸ்ல வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 1 கோடிக்கு. ஆனா இப்போ கதையே வேறங்கிற மாதிரி இவருக்கு டிமாண்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல அதிகமா தான் இருக்கு. இவரை திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல வில் ஜாக்ஸ் இருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ஐபிஎல் 2024 ஒரு வேற மாதிரியான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. ஆர்சிபிக்கு அவங்களோட முதல் பாதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆடி கடைசி 7 மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஆர்சிபி. ஆர்சிபியோட இந்த கம்பேக்கு முக்கியமான காரணங்கள்ல வில் ஜாக்ஸும் ஒருத்தரா இருந்தாரு லாஸ்ட் சீசன். இவர் ஆடின 8 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 230 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு ஃபாஸ்டான செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனா இருக்காரு வில் ஜாக்ஸ். அது மட்டும் இல்லாம இவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. தேவையான சமயத்துல டீம்ஸ் இவரை பவுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவருக்கு இந்த ஆக்ஷன்ல அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஆர்சிபி கிட்ட மொத்தமா 3 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணது போக இன்னும் 3 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. பார்க்கலாம் இவருக்கு ஆர்டிஎம் பண்றாங்களான்னு. இந்த லிஸ்ட்ல அடுத்த இருக்க பிளேயர் ஜேக் ஃப்ரேசர் மெக்கோர். இவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இவரை பேசாம டெல்லி கேபிட்டல்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்கலாம். இவருக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஹெவியான டிமாண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்து ஆடின 9 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 330 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுவும் அடிச்சா 6-4 தாண்டாங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆடி இருந்தாரு. பவர் பிளேல இவர் மாதிரியான ஒரு ஓபனரா கண்டிப்பா எல்லா டீம்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு யங் பிளேயருங்கிறனால இவரை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம். இதன் காரணமா இவருக்கு பாத்தீங்கன்னா அதிகமான பிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவருக்கு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேஃப் இருக்காரு. ஃபேஃப் பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷங்களா ஆர்சிபியோட கேப்டனா இருந்தாரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அடுத்து வர போற 3 வருஷம் கொண்ட சைக்கிளுக்கு ஒரு புது கேப்டனை எதிர்பார்க்கறாங்க போல. அதனால இப்போதைக்கு ஃபேஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபேஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு ஐபிஎல்ல. வழக்கமா எல்லா ஐபிஎல் சீசனோட ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லயும் இவர் பேர் வந்துரும். அந்த அளவுக்கு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா விளையாடி இருக்காரு. ஆர்சிபி என்னதான் கேப்டன் சேஞ்ச் பண்ற ஐடியால இருந்திருந்தாலும் இவரை பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா டீம்ல எடுத்தா கூட நல்லா இருக்கும். பார்க்கலாம் அவங்க கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்கு, யூஸ் பண்றாங்களான்னு. ஆர்சிபி போக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இவர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ருத்துவோட காம்போ ஓப்பனிங்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு செமையா ஒர்க் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரீசெண்டா அங்கதான் கேப்டன் பண்ணி வின்னும் பண்ணி கொடுத்திருந்தாரு. இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ஜாஸ் பட்லர் இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு முக்கியமான பிளேயர், டீம் இங்கிலாண்டோட ஒரு முக்கியமான பிளேயர். இவரை பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் மொத்தமாக 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இதனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு ஆர்டிஎம் கார்டும் இல்லை. அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு திரும்பவும் ஜாஸ் பட்லரை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதனால ஜாஸ் பட்லர் ஐபிஎல் 2025 ஒரு புது டீமுக்கு தான் ஆடுவார். பட்லரை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருக்கு மட்டும் சிக்கிருச்சுன்னா அந்த மேட்ச்சில் 15 ஓவர் இல்லை 20 ஓவர் வரைக்கும் ஆடி ஒரு செஞ்சுரியை போட்டு மேட்சையை வின் பண்ணி கொடுத்துருவாரு. இது வழக்கமாக அவர் பண்ணுறது தான். லாஸ்ட் சீசன் கூட பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல 3500 ரன்ஸ் மேல ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல மொத்தமா 7 செஞ்சுரிஸ். லாஸ்ட் சீசன் 11 மேட்ச்ல 359 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பட்லர். இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ஃபில் சால்ட் இருக்காரு. லாஸ்ட் சீசன் கேகேஆரோட ஓப்பனிங்ல சுனில் நரேனும் இவரும் சேர்ந்து பல அதிரடியான சம்பவங்களை பண்ணியிருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு தேவையான அந்த குயிக் ஸ்டார்ட்டை பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. பவர் பிளேன்னு வந்துட்டாலே நாங்க அடிச்சு நொறுக்குவாங்கிற மாதிரி இவரும் சுனில் நரேனும் போட்டு பவுலர்ஸை தாக்கி இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் இவர் ஆடின 12 மேட்ச்ல 435 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன் கேகேஆர் கப்படிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணமா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்தது. இப்போ இந்த மெகா ஆக்ஷனுக்கு எந்த ஒரு ஆர்டிஎம் கார்டும் இல்லாம தான் கேகேஆர் வராங்க. 6 பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இவர் தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல குவிண்டன் டிகாக் இருக்காரு. ஐபிஎல் 2024 இவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவரை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இவர் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 3000 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. அதுல 2 செஞ்சுரியும் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல ஆடின 11 மேட்ச்ல 250 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட ஆர்டிஎம் கார்ட்ஸும் இருக்கு. அவங்க நினைச்சா இவரை திரும்பவும் ஆர்டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவர் பாத்தீங்கன்னா வேற டீமுக்கும் போகலாம். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் திரும்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்றாங்களான்னு. இந்த ஸ்குவாடை பில்ட் பண்ண நினைப்பாங்க. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த மெகா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பல தரமான ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்காங்க. பல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வர போறாங்க. இதுல எந்தெந்த ஆல்ரவுண்டர் எந்தெந்த டீமுக்கு போறாங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை ஆல்ரவுண்டர் எந்த மாதிரியான பிரைஸுக்கு போக போறாங்க
அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்க பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம தேவையான சமயத்துல டீமுக்காக பவுலிங்கும் போடுவாரு. போன மெகா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி இவரை வாங்கியிருந்தாங்க 2021. அந்த வருஷம் ஆக்ஷனுக்கு முன்னாடி 2020 இவருக்கு ஒரு மோசமான வருஷமா இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ திரும்பவும் 2024 மேக்ஸ்வெலுக்கு ஒரு போரான சீசன் அமைஞ்சிருக்கு. ஆடின 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஆர்சிபிக்காக. என்னதான் இருந்தாலும் மேக்ஸ்வெல் தான் ஏங்கிற மாதிரி ஆக்ஷன் வந்துட்டாலே போதும் இவருக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். 2021 15 கோடிக்கு மேல போனாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமும் பாத்தீங்கன்னா அதிகமான விலைக்கு தான் போக போறாரு. இப்போதைக்கு ரீசெண்டா நிறைய தரமான இன்னிங்ஸும் ஆடி இருந்தாரு, பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு ஆக்ஷன்ல இருக்க டாப் ஆல்ரவுண்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆர்சிபி இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணி 3 ஆர்டிஎம் கார்டு இப்போதைக்கு வச்சிருக்காங்க. மேக்ஸ்வெல் திரும்பவும் ஆர்சிபி காரது கொஞ்சம் டவுட் தான். இவர் ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்போதைக்கு. எம்ஐ பிபி கேஎஸ் ஆர்சிபி அடுத்ததா எந்த டீமுக்கு ஆட போறாருன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்க பிளேயர் சாம் கரன். ஒரு காலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸோட முக்கியமான ஆல்ரவுண்டரா இருந்தாரு சுட்டி குழந்தை சாம் கரன். அதுக்கு அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் அவரோட பழைய டீமுக்கே போனாரு. அங்க போய் கேப்டனா இருந்தாரு லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆடின 13 மேட்ச்ல 270 ரன்ஸ், அதுக்கப்புறமா 16 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸோட முக்கியமான பிளேயரா இருந்தாரு. சாம் கரனோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலையும் போடுவாரு, டெத் பவுலிங்கும் போடுவாரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல சிஎஸ்கேக்காக ஓப்பனும் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பினிஷர் ரோலையும் பண்ணுவாரு, மிடில் ஆர்டர்லயும் ஆடுவாரு. ஆக மொத்தத்துல ஒரு தரமான ஆல்ரவுண்டர். எந்த டீம் கொத்திட்டு போக போறாங்கன்னு தெரியல இந்த மெகா ஆக்ஷன்ல. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து டீம் பிரிப்போண்டாங்கிற மாதிரி இப்போதைக்கு 2 பேர் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் 4 ஆர்டிஎம் கார்டு அவங்க கையில இருக்கு. அதுல ஒரு சீட் எடுத்து சாம் கரனுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சாம் கரன் இந்த மெகா ஆக்ஷன்ல ஒரு பாப்புலரான ஆல்ரவுண்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டனாவும் இருந்திருக்காரு. லாஸ்ட் சீசன் பஞ்சாப் கிங்ஸை லீட் பண்ணியிருந்தாரு. இதனால இவருக்கு ஆக்ஷன்ல டிமாண்ட் அதிகமாவே இருக்க போகுது. இவருக்கு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இன்னொரு பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் இருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டன். இவரையும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். இவருக்கு மட்டும் சிக்கிச்சுன்னா தனியால பாத்தீங்கன்னா நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு. ஒரு நல்ல தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம ஸ்பின் பவுலிங் போடுவாரு. லாஸ்ட் சீசன் ஆடின 7 மேட்ச்ல 111 ரன்ஸை பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுத்திருந்தாரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இவரை திரும்பவும் பஞ்சாப் கிங்ஸ் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாம் கரன் மாதிரியே இவருக்கும் ஒரு ஆர்டிஎம் சீட்டை போடலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க கிட்ட அதிகமான பர்ஸ் அமௌண்ட் இருக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா ஆக்ஷன் ஆரம்பிச்சோன்னே 2 மார்க்கெட் செட் போனதுக்கு அப்புறமா இவங்களோட பர்ஸ் அமௌண்ட்ல இருந்து 50 கோடிக்கு மேல கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சாம் கரன், லிவிங்ஸ்டன் இவங்க பேர்லாம் வரும்போது பஞ்சாப் கிங்ஸோட பர்ஸ் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். இதனால மற்ற டீம்ஸ் இவங்களை டார்கெட் பண்ணி வாங்கும்போது கொஞ்சம் போட்டி இன்னும் விறுவிறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல இருங் பாய்னு சொல்லி வேற ஏதாவது டீம் எடுக்கிறாங்களா. இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இருக்காரு. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சீசனா இருந்துச்சு இவருக்கு. ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். இப்போதைக்கு இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் சீசன் இவர் ஆடின 14 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 388 ரன்ஸ், அது மட்டும் இல்லாம 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக. அதுவும் ஸ்பெஷல் சம்பவமா 124 நாட் அவுட் அடிச்சிருந்தாரு லாஸ்ட் சீசன். அந்த மேட்சை எல்லாராலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்த வருஷத்துல 2022 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி சைன் பண்ண 3 பிளேயர்ஸ்ல ஒரு பிளேயர் ஸ்டாய்னஸ். கடந்த 3 வருஷம் கொண்ட சைக்கிள்ல ஸ்டாய்னஸ் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காரு. லக்னோவை பொறுத்த வரைக்கும் எங்க டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான்டா எங்க டீமேங்கிற மாதிரி டீம்ல பாத்தீங்கன்னா அத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. அதுல முக்கியமான பிளேயர் ஸ்டாய்னஸ். திரும்பவும் லக்னோ ஸ்டாய்னஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவருக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டை போட்டு விடுங்கப்பா. இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல இருக்க பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இவர் லாஸ்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி 0 ஆர்டிஎம்ஸோட வர போறாங்க ஆக்ஷனுக்கு. இதனால அஸ்வின் பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு டீமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா 15 மேட்ச் ஆடி இருந்தாரு. அதுல 86 ரன்ஸ், அதுக்கப்புறமா 9 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இவரை இப்போதைக்கு மெகா ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2009 இருந்து 2015 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்திருந்தாரு இவரு. இப்போ திரும்பவும் ஹோம் கமிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சென்னையோட ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன் இவருக்கு அத்துப்படி. இதனால இவர மாதிரியான ஒரு பிளேயரை கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்பவும் எடுப்பாங்க. என்ன ஒண்ணு நல்லா போல் வராது, அதுக்கு பதிலாக விசில் போடுங்கிற சீரிஸ் வரும். அவ்வளவுதான். வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் தரமா இருந்தது. போக போக பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. லாஸ்ட் சீசன் இவர் ஆடின 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 222 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை பெருசா பவுலிங்ல யூஸ் பண்ணல. ஆனா இவர் ஸ்பின் பவுலிங் போடுவாரு. இவரோட பேரும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்ஷன்ல ஹை டிமாண்ட்ல இருக்கு. ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன், டாப்
டாப் ஆர்டரில் ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் தேவையான சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீமுக்காக பவுலிங்கும் போடுவார். இவரை இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறம் ஆர்சிபி மாதிரியான டீம்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் இல்லைன்னா இவருக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இவருக்கு அடுத்து தான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. லாஸ்ட் சீசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஆடி இருந்தாரு. அதிகமான மேட்சஸ் கிடைக்கல. ஆனால் இப்போதைக்கு ரீசெண்டாக இவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு. ஒரு யங் ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் ஆடுவார், ஓப்பனிங்கும் ஆடி இருக்காரு. ஆனால் என்ன எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா இவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி ரைசிங் புனே ஆர்சிபில எல்லாம் ஆடி இருக்காரு. இப்போதைக்கு இந்த ஆக்ஷன்ல இவருக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு. எஸ்ஆர்எச் கிட்ட இன்னும் ஆர்டிஎம் கார்டு பாக்கி இருக்கு. பார்க்கலாம் எந்த டீம் இவர் எடுக்கிறாங்கன்னு. இந்த லிஸ்ட்ல இருக்க பிளேயர்ஸ் எந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும், எந்த பிரைஸ்க்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல நான் மிஸ் பண்ண பிளேயர்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.